ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் போகிறது எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஜாதக அமைப்பை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எதிரிகளை வீழ்த்துறதுங்கிறது அது நல்ல விஷயமே கிடையாது. நமக்கு எதிரின்னு ஒருத்தவங்க இருந்தாலே அது நல்ல விஷயம் கிடையாது இல்லையா? ஆனாலும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களில் நமக்கு எதிரிகள் இருக்க தான் செய்வாங்க. இப்போ நம்ம என்ன தான் தெளிவாக இருந்தால் கூட உடலில் நோய் எதிர்ப்பு சக்திக்கான உணவு வகைகள்லாம் உட்கொண்டால் கூட அதையும் மீறி சில தொற்று நோய்கள் வருதில்ல. அதே போல் நம்ம ஒரு சாலையில் செல்லும்போது நாம் என்ன தான் ஒழுங்காக அந்த விதிகளை பின்பற்றி போனால் கூட எதுக்க வர்றவங்களும் அந்த விதிகளை பின்பற்றினா தானே சரியாக இருக்கும். இந்த மாதிரி இடங்களில் தேவையில்லாத சில உரசல்கள்லாம் வரும் இல்லையா? இதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் சொல்கிறது 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்துக்கு பேர் ருண ரோகஸ்தானம்னு சொல்லுவான், சத்ருஸ்தானம்பான். இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் கடன், எதிரி, நோய் இந்த மூன்றையும் குறிக்கிறது தான் 6ஆம் இடம். கடன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்க பாட்டு கடன் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கடன் வாங்கிறதுக்கு கூட ஒரு வலிமை வேணும்ல. அவனுக்கு என்ன ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடன் வாங்கிறது யாரால் வாங்க முடியும்? எல்லாராலையும் கடன் வாங்கிட முடியுமா? இல்லை யார் கேட்டாலும் கொடுக்க முடியுமா? அதனால் அவ்வளோ சீக்கிரம் கடன்லாம் வாங்க முடியாது. அப்படியே கடன் கொடுத்தவங்க திரும்ப வசூல் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கா அவங்ககிட்ட இப்படியெல்லாம் பார்த்து தான் வாங்கணும். ஸோ இதை குறிக்கிறது 6ஆம் இடம். 6ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் ஒருத்தவங்களால் முதல்ல கடனே வாங்க முடியும். இந்த கடன் வாங்குறது தனி மனிதர்கள்ட்ட மட்டும் இல்லை, வங்கிகளில் போய் கடன் வாங்கணுன்னா கூட நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்துகிறீங்கன்னா உங்களுக்கு வங்கியிலேருந்து கடன் வாங்கி தானே பண்ண முடியும். எல்லா அமௌண்ட்டையும் நம்ம போட முடியாது இல்லையா? அப்போ அதுக்கு லோன் வாங்குறது கூட உங்களுக்கு 6ஆம் இடம் நல்லா இருக்கணும். அதே போல் போட்டிகளில் வெற்றி பெறுறது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. போட்டிகளில் எப்படி வெற்றி பெறதுன்னா இந்த நேரடியாக ஓட்டப்பந்தயம் அந்த மாதிரி விஷயங்களை கிரிக்கெட் அப்படிலாம் எடுத்துக்கக்கூடாது. இந்த இடத்துல நீங்கள் ஒரு வியாபாரத்தில் வெற்றி பெறணுன்னா உங்கள் போட்டியாளர்களை நீங்கள் சமாளித்து ஆகணும். அதை நீங்கள் காம்படிட்டராக எடுத்துக்கலாம். இது போட்டி. அடுத்தது வழக்குகள் உண்டு. வழக்குகள் செய்த தவறுகளை சுட்டி காட்டி ஒருத்தவங்க வழக்கு போடுறதும் உண்டு. நீங்கள் ஆக்டிவாக செயல்பட்டிங்கன்னா உங்களோட செயல் வேகத்தை முடக்கணுங்கிறதுக்காக அந்த பொறாமையில் போடக்கூடிய வழக்கும் உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையில்லாத அவதூறு வழக்குகளும் வரும். இதெல்லாம் ஒரு பக்கம். இதெல்லாம் 6ஆம் இடத்தை குறிக்கிறது தான். அடுத்தது நோய்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எல்லா நோயும் வரும். இதில் பார்த்திங்கன்னா சாதாரண நோய் எது, ரொம்ப நீண்ட காலமாக அந்த கிரானிக்கல் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நோய்கள் எல்லாம் என்னென்ன இப்படியெல்லாம் சொல்கிறது 6ஆம் இடம் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா கடன், நோய், வழக்கை பற்றி இது மூணுத்தையுமே சொல்லியாச்சு. எதிரிகளும் சொல்கிறோம். எதிரிகள்னால் நம்ம யாரையும் எதிரிகளாக நினைக்க போகிறதில்ல. நம்மள சில பேர் எதிரிகளாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அப்போ இந்த 6ஆம் இடம் தான் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது ஒரு விஷயம். இந்த 6ஆம் இடத்தோட எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது 8ஆம் இடமாக வந்துடும். அப்போ அந்த 6ஆம் இடத்தை முதல்ல பார்த்துட்டு அப்போ எதிரி யார், நமக்கு வர்ற நோய் என்ன, நமக்குடைய கடன்காரன் எப்படிப்பட்டவன், இப்படியெல்லாம் சொல்கிறது 6ஆம் இடத்தை சொல்லிட்டோம்ல. இப்போ நீங்கள் ஒரு சாதாரணமாக கடன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது 6ஆம் இடம். திருப்பி செலுத்த முடியாத கடன் தொடர்ந்து கட்டிக்கிட்டே இருக்கேன், ஆனால் அது எனக்கு கடன் மாளவே மாட்டேங்குது, வட்டி கட்டுறதுக்கே நேரம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த கடன் பெரிய கடனாக, நீண்ட நாள் கடனாக, திருப்பி செலுத்துறதுக்கு போராடக்கூடிய கடனாக போச்சுன்னா அது 8ஆம் இடத்துக்கு வந்துடும். அதே போல் நோய் எப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா சளி பிடிக்கும், சின்ன நோய்கள் வரும். ஒரு சீசன் முடிஞ்ச பிறகு அது நார்மலாக போயிடும். அப்படி கொஞ்ச நாளில் அந்த நோய் போச்சாலோ இல்லை உடனே போனாலோ இல்லை சில நாட்களுக்கு பிறகோ சில மாதங்களுக்கு பிறகு போனாலோ பார்த்திங்கன்னா அது 6ஆம் இடத்து நோயின்னா நீண்ட காலமாக வருஷக்கணக்கில் சில பேர் வைத்தியம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது டாக்டர்களுக்கு பர்மனெண்ட், இது பேஷண்ட் இல்லை, பர்மனெண்ட் கிளைண்ட்டு மாதிரி, வாடிக்கையாளர் மாதிரி ஆகிடுறாங்கல்ல. இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 8ஆம் இடம். அடுத்தது அதே போல் சாதாரண வழக்குகள் அப்படிங்கிறது ஒரு கோர்ட்டில் நடக்கும், போலீஸ் ஸ்டேஷன்லேயே முடிச்சு வைப்பாங்க. வழக்குகள் அப்படி இப்படித்துக்கு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பெனால்ட்டியை கட்டுங்க இல்லை கொஞ்சம் அப்படி ஏதாவது போட்டு முடிச்சு விட்றாங்கல்ல. இது 6ஆம் இடத்தோட முடிஞ்சிச்சு. பெரிய அளவுக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு ஆயுள் தண்டனை, அந்த மாதிரி அந்த கடுங்காவல் தண்டனை, இந்த மாதிரி தண்டனை நீண்ட காலம் இழுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இது 8ஆம் இடம். இப்போ இந்த 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தை வச்சு தான் ஒரு மனிதனுக்கு நோய் எப்படி வரும், கடன் எப்படி வரும், அவனுக்கு வரக்கூடிய வம்பு வழக்குகள் அல்லது எதிரிகள் எப்படி வருவான் அப்படிங்கிறத நம்ம 6ஆம் இடத்தை முடிவு பண்ணுறோம். இந்த 6ஆம் இடம் பெரிய அளவுக்கு வலிமையாக போகும்போது அது 8ஆம் இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அப்போ 8ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆயுள் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையோட முடிவை, மரணத்தின் தன்மையை குறிக்கிறது. அடுத்தது
தேவையில்லாத இழப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம தேவையில்லாமல் வயிற்றுக்கு சாப்பிடாம மிச்சப்படுத்திகிட்டே இருப்பாங்க. பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட கொண்டு கொடுத்துட்ருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா யாருக்காவது ஏதாவது உதவி செய்தால் கூட நல்லாயிருக்கும். தேவையில்லாமல் போய் அபராதம் கட்டிகிட்டு இருக்காங்கல்ல, இந்த வரியெலாம் தேவையில்லாத வரிய சிக்கல்கள் இந்த மாதிரிலாம் சந்திக்கும் போது பெரிய பெரிய கோடிகள்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா அது 8ஆம் இடமாக போயிடும். இது ஒரு மனிதனுக்கு வம்பு எங்கேருந்து வருது, வழக்கு எங்கேருந்து வருது, அது என்ன மாதிரி தன்மையை போகுது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஏதோ அப்பா காலத்தில் வந்த கடன், அதை தாண்டின வந்த கடன் நான் பாட்டு கட்டிக்கிட்டே இருக்கேன், அது போட்டு போயிட்டே இருக்கும். இந்த டிசீஸ் நமக்கு போகுமா போகாதான்னே தெரியாது. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, இந்த வம்பு வழக்கு நோய்கள் வர்ற வழி அது நம்மளை இழுத்துட்டு போகிற திசை. இதை 6ஆம் இடம் 8ஆம் இடத்தை வச்சு பார்க்குறோமா, சரி இந்த நோய் குணமாகுமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த 6ஆம் இடத்துல ஒரு பாவக்கிரகம் இருந்ததுன்னா நமக்கு என்ன தான் போராட்டமாக இருந்தால் கூட கடைசியாக அதுலேருந்து நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும், மீண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ பாவக்கிரகம்னா என்னென்ன கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தால், இப்போ 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் என்ன இருப்பாங்க, நம்மளுடைய எதிரி நம்மளை விட வலிமையானவர்களோ செல்வாக்கு மிக்கவர்களாகவோ இல்லை அரசாங்க ரீதியாக அதிக செல்வாக்கு பெற்றவர்களோ இல்லை அரசியல் கட்சிகளில் செல்வாக்கு உள்ளவர்களோ தான் எதிரிகளாக நமக்கு வருவாங்க. அப்படி வந்தாலும் அவர்களை வெற்றி பெற்றுட்டு மீண்டு வரக்கூடிய தைரியம் இந்த 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லாட்டி நம்மளோட எதிரிகளை அடக்கிறதுக்கு அரசாங்க ரீதியாகவோ சில சப்போர்ட்டுகளும் ஆதரவுகளும் நமக்கு கிடைக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால், 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் கூட எவ்வளவு வலிமையான நோய்கள் கடுமையான நோய்கள் வந்தால் கூட அதை மீண்டு வெளியில் வெற்றி கண்டலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 6ஆம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வழக்காக இருந்தாலும், எவ்வளோ பெரிய எதிரிகளாக இருந்தாலும் அவன் நமக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்தால் கூட, அதாவது நமக்கு நேரம் சரியில்லாதப்போ திசா புத்திகள் கோச்சார ரீதியாக நமக்கு டைம் சரியில்லாதப்போ அவனோட கை ஓங்கி இருக்கும். அது மாறும்போது பார்த்திங்கன்னா அவனும் டவுன் ஆகிடுவான் அல்லது அவன் தோற்று போயிடுவான். அப்படிங்கிறது நம்மளை விட்டு விலைக்கு போயிடுவாங்க. அதனால் 6ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருக்கிறவங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அதிலேருந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ சூரியன் இருந்தாலும் சரி, 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் சரி, 6ஆம் இடத்துல சனி இருந்தாலும் சரி, 6ஆம் இடத்துல ராகு கேது இருந்தாலும் சரி, அவங்க வம்பு வழக்கு நோய் எதிரி எது இருந்தாலும் எவ்வளோ சிக்கல் கொடுத்தாலும் கடைசியாக அதிலேருந்து மீண்டு மேலே வந்துடுவாங்கங்கிறத மறந்துட வேணாம். இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏன் நம்ம 8ஆம் இடத்தை சொன்னோம் அப்படிங்கும்போது, 8ஆம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தானே. 8ஆம் அதிபதி எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்தும் நம்மளோட வழக்கோட தன்மை, அந்த எதிரியோட பலத்தோட தன்மை, அவன் வீழ்ச்சி அடைகிறானா அல்லது நம்மளை வீழ்த்துறானாங்கிறத பொறுத்தும் நமக்கு தெரியும். இப்போ இது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெளிவாக சொன்னோம்னா, 8ஆம் அதிபதி உதாரணத்துக்கு உங்கள் லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் எது அப்படின்னு பார்த்துங்க. இந்த 8ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் 10ஆம் இடத்தில் இருந்தால் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம என்ன நினைப்போம்னா, 10ஆம் இடம் தொழில் தானே, 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தால் தொழிலில் நிறையா கடன் வாங்குவோமோ, தொழிலில் நிறையா அவமானத்தை சந்திப்போமோ, இப்படி ஒரு சூழ்நிலை இப்படிலாம் யோசிக்க தோணும்ல. அப்படிலாம் யோசிக்க வேணாம். 8ஆம் இடம்ங்கிறது தொழிலை குறிக்கக்கூடிய ஸ்தானம், ஸ்டேட்டஸை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் அதுக்கு கர்மஸ்தானம் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. கர்மம் அப்படிங்கிறது என்ன, கர்மமே கண்ணாயினர் இயல்பு. எது எப்படி போனாலும் ஒரு ஆணுக்கு ஒரு தொழில் முக்கியம், வருமானம் முக்கியம், அதுதான் அவனுடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு உணர்ந்து தொழிலை, ஒரு மனிதனோட தொழில் எப்படி இருக்கும், அவனுடைய வருவாய் எப்படி இருக்கும், அந்த ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், அதை நிர்ணயிக்கிறது 10ஆம் இடம். அது மட்டுமல்ல, கர்மஸ்தானம்னு சொல்கிறான். இவர் 10ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருந்ததுன்னா அவனுக்கு கொல்லி வைக்க புள்ள இருக்காங்கிறத முடிவு பண்ணுறது இந்த இடத்துல 10ஆம் இடத்துக்கு வந்தாகணும். வெறும் 5ஆம் இடத்தை மட்டும் பார்த்து பிரயோஜனம் இல்லை. 5ஆம் இடம் கெட்டு போயிருந்தால் கூட சில பேருக்கு 10ஆம் இடத்துல நல்ல பாவகிரகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கொல்லி வைக்கிறதுக்கு புள்ள உண்டு அப்படின்லாம் பழங்கால ஜோதிட நூல்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தது கர்மஸ்தானம்னு சொன்னோம் இல்லையா, இந்த 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் போய் அமர்ந்தால் அப்போ பார்த்தீங்கன்னா எதிரி 6, மிகப்பெரிய எதிரின்னா 8, அவன் போய் 10ஆம் இடத்துல உட்காந்தா அவன் கர்மம் பண்ணுறதுக்கு சமம் அப்படின்னு அர்த்தம். அப்போ எதிரிகள் யாராக இருந்தாலும் அந்த இடத்துல 8ஆம் அதிபதி போய் 10ஆம் இடத்துல உட்காந்தால் அவன் ஒரு மிகப்பெரிய வழக்கை வச்சுக்கிட்டு நம்மளை கோர்ட்டு அலைய விட்டான் சரி, கடைசி நேரத்தில் அவன் தோற்று போயிடுவான். எவ்வளோ பெரிய வில்லனாக இருந்தால் கூட 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் நமக்கு இருந்தால் நம்மளை எதிர்த்து போராடுறவங்க யாராக இருந்தாலும் தோற்று போயிடுவாங்க. அதுக்குன்னு நம்மளுக்கு பக்கம் நியாயம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். நம்ம நியாயம் இல்லாமலே எதிரிகள் செத்து போயிடுவோம் அப்படின்லாம் விரும்பக்கூடாதுல்ல. அப்போ 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வழக்குகளில் கூட கடைசி நேரத்தில் முக்கியமான சாட்சி பல்ட்டி அடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வழக்கு தொடுத்தவன் பார்த்தீங்கன்னா வழக்கு முடியறதுக்குள்ளே வழக்கு
அவனுக்கு தொடுத்தவனே இறந்து போயிடுவான். இந்த மாதிரி நிலைகள் எல்லாம் வந்து 8ஆம் இடம் 6ஆம் இடத்தை வச்சு நம்ம முடிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ எதிரிகளை வெல்லும் அமைப்புங்கிறது 6ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது போன்ற பாவக்கிரகங்கள் இருந்தால் அவங்க வந்து எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு அவனுக்கு இயல்பாக கிடைக்குது. அப்படி இல்லாட்டி கூட இந்த பாவக்கிரகங்களோட பார்வை பொதுவாக வந்து சனி வந்து 3, 7, 10ஆம் இடத்தை பார்க்கும். இந்த சனியோட பார்வை 3ஆம் பார்வையோ இல்லை 7ஆம் பார்வையோ 10ஆம் பார்வையோ 6ஆம் இடத்துக்கு கிடைச்சாலும், அதே போல் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தை பார்க்கும், 7ஆம் இடத்தை பார்க்கும், 8ஆம் இடத்தை பார்க்கும். இந்த 3 பார்வையில் ஒரு பார்வை 6ஆம் இடத்துக்கு கிடைத்தாலும் அடுத்தது ராகு, கேது, சூரியன் இந்த போன்ற கிரகங்கள் பாவக்கிரகங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் அவர்களுக்கு வந்து எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாகவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.